வணக்கம் மக்களே. ஒரு தற்கூரி மடக்கு ஊதி நாம் தமிழ் கட்சி திருச்சி மாநாட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ ஒரே நிமிஷம் பாருங்க. வணக்க நண்பா. ஜம்புலிங்கமே ஜடா ஜடா, ஜோதிலிங்கமே அரோகரா அரோகரா அரோகரா. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கிட்ட அந்த பாட்டு நான் கேட்குறேன். இப்போ என்ன சாதிச்சுட்டு போகும் அந்த பாட்டு? அந்த பாட்டில் உனக்கு என்ன புரிஞ்சிச்சு? சீமானண்ணே, என்னண்ணே அது 8.2% ஓட்டுன்னு சொன்னீங்க. 36 லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாருன்னு சொன்னீங்க. சேர் ஓட்ட உடனே நான் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டேன். 44,000 சேர் போட்டிருக்கிறீங்க. அதுக்கும் இத்தனை கேப் இருக்குது. ஏன்னா 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க நாங்கள் சொன்னோமா, இல்லை தேர்தல் ஆணையம் அறிவிச்சாட்டான் தற்கூரி 40,000 சேர் தான் போட்டிருக்கிறாங்க. சேர் போட்டவங்கனையே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவ்வளோ பெரிய பிடிங்கி நீ ஃபோன் பண்ணி பேசினேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கான்ஃபரன்ஸ் போடுறான். என் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீ 40,000 சேர் அவங்க போட்டுருக்குறாங்க அப்படின்னு நீ நிரூபிச்சுட்டு காமிச்சுன்னா, நீ எந்த ஊரோ அந்த ஊருக்கு நான் உன் காலில் விழுவுறேன்டா. இல்லைன்னா இந்த நாய் என் ஊருக்கு என் காலில் விழுவ மாட்டான். நாயை பேசுறதுக்கு யார் இல்லைன்னு நினச்சி நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிறது. மக்களே, நானே இப்போ கீழே ஒரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இந்த நாய் சொன்ன 40,000 சேர் இதுதானா? இந்த சேர் நம்பளையா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா எங்கள் நாம் தமிழ் கட்சியில் 4 மணிக்கு பொதுக்கூட்டம்னா 3:45 3 மணிக்கு தானே அது சேருவோம். உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடியே அங்கே போய் படுத்துக்கிட்டு சோறு தண்ணி இல்லாமல் எங்கள் உசுரை சாவுறதுக்கு நான் கூப்பிட்டு போக மாட்டேன். தற்கூரி உங்கள் விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் செத்தாங்க, கரூரில் எத்தனை பேர் செத்தாங்க, நாமக்கல்லில் எத்தனை பேர் செத்தாங்க, சேலத்தில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு செய்தியில் அவ்வளோ நியூஸ் வருதுன்ட்டான். எங்கள் கட்சியில் அப்படி நடக்காதுடா. 4 மணிக்கு பொதுக்கூட்டம் அப்படின்னா 4 மணிக்கு தானே எங்கள் உறவுகள் வருவாங்க. அதுக்கு முன்னாடியே போய் படுத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன படமாடு ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. இன்னைக்கு ரசிகர் கூட்டமாகவே இருக்கிறீங்கடா. இது ரசிகர் கூட்டம் இல்லைடா, இது தமிழ் தேசிய கூட்டம்டா. என்னன்னா இது திரளது திரட்டி 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 234 தொகுதிக்கு டம்மி வேட்பாளர் போட்டீங்கன்னா எப்படின்னா உங்களை நம்புவாங்க? ஏதோ திருநிதிங்கிற என்ன அப்படி நீ எத்தனை லட்சம் டொனேட் பண்ணிக்கிற திருநிதி எடுத்து காட்டுறா பார்க்கலாம். உங்கள் கட்சிக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் சம்பாதிச்ச காசை எங்கள் கட்சி வளர்கிறதுக்காக நாங்கள் போட்டு எங்கள் மாநாட்டுக்காக நாங்கள் போகிறோம்னா நீ என்னமோ உங்கள் அப்பா வீட்டு காசை எடுத்து போட்டு நீ பேசுகிற மாதிரி நான் பேசுகிற. நீ இது வரைக்கும் எவ்வளோடா கொடுத்துருக்குற நாம் தமிழ் கட்சிக்கு? இதில் திருநிதின்னு பேசல உனக்கு தகுதி இருக்கிறடா? உங்கள் கட்சிக்காரெல்லாம் ஒழுக்கமாடா முதல்ல. போஸ்டிங்கு காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுற ஆளுங்க தானே நீங்களாம் உங்கள் கட்சிக்காரங்க. முதல்ல அதை போய் கேள்றா. உங்கள் தலைவர் படத்தை 150 டிக்கெட்டை 2,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாடா அவங்க மாவட்ட செயலாளர், அவங்க குழுவில் இருக்கிறவங்களாம். அதை போய் கேள்றா ஃபஸ்ட்டு. தற்கூரி அப்புறம் விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு பகுதி நம்ம தாவேக தொண்டர்கள் ஒரு பகுதி டீ குடிக்க ஓரமாக நின்னாங்க. அந்த கூட்டம் தான் இந்த திருச்சியோட மொத்த மாநாடு. இதுல வேற சாட்டா பில்டப் 2 லட்சம் சேர் 3 லட்சம் சேர். என்னது டீ குடிக்க போன கூட்டம் தான் உங்க மாநாட்டு கூட்டமா? உங்க மாநாட்டுக்கு அந்த கால்வாசி பேர்த்துக்கு ஓட்டே கிடையாதுடா. எல்லாம் அணில் குஞ்சிங்கடா. முதல்ல அதை பாருங்கடா. உங்காலே வீடியோ போட்டுக்கிறாடா. இவனுக்கெல்லாம் ஓட்டேலாம் இவெல்லாம் வந்திருக்கான் நம்மள என்ன பண்ணும் கட்சிக்காரனே போட்டுக்கிறாடா. ஏடா ஏதோடு பேசுறதே பேசுவீங்களாடா? அடுத்த தலைவர் என்ன சொல்றாரு? போட்டிருக்கிறீங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு 8% வாக்குகள் இருக்குன்னு நீங்க 36 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப 26 உங்க நிலைமை என்ன? 40,000 பேர் கூட கூடாத இந்த கூட்டத்துக்கு உங்க வாக்கு 0.5% கூட கிடையாது. அடுத்து என்னது? 40,000 பேர் கூட கூடாத இந்த கூட்டத்துக்கு 2026 0.5 விழுக்காடு கூட வராதா? என்ன அதுக்கு மேலே வந்துட்டா தூக்கு மாட்டிப்பியா நீயே? இல்லை விஷம் குடிச்சா செத்துருவியா? இல்லை உங்கள் ஆளுங்க மாதிரி கரண்ட கம்பத்திலே கீழே ஒன்று செத்துருவியா? பார்க்கலாம்டா. நீ உங்கள் ஆளை தனியாக போட்டி போட சொல்கிறோம். நாங்கள் எப்படி ஓட்டு காசு கொடுக்காம தனியாக போட்டி போட்டு 8.2 விழுக்காடு வாங்கியிருக்கிறோம். அந்த மாதிரி நீயும் உங்கள் தலைவரும் ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு பேரம் பேசாமல் நின்று களப்பணி ஆட்டி நீங்கள் எத்தனை எம்எல்ஏ ஆகிறீங்கன்னு ஜெயிக்கிறேன்டா. எது இல்லாத எங்கள் கட்சியே 8.2 விழுக்காடுக்கு வாங்கியிருக்குது. உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு நம்ம தலைவர் சொல்கிறாருல. நீங்கள் முதலமைச்சர் ஆகி கேட்டுக்கடா பார்க்கலாம். யார் கொடி கூட்டணிக்கு போகாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்கடா பார்க்கலாம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் நண்பா. அரசியலில் கருத்தியலாக தான் மோதணும், அவதூறுகளால் மோதக்கூடாது. சரியா? உங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டிலையோ இந்த மாநாட்டிலையோ கம்மியான ஆளு இருந்தாலும் நாங்கள் சொன்னோமா? நீங்கள் கூட்டம் சேர்த்துனீங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை.
அதே மாதிரி எங்களுக்கு வந்த கூட்டமும் தமிழ் தேசிய கூட்டம். அதை எப்படி உங்களால் கிண்டல் பண்ண முடியும்? தனிப்பட்ட முறையை தாக்குதலாக பண்ணால் நாங்களும் தாக்குதல் பண்ணுவோம். உங்களால் என்னென்ன பண்ணார், எங்கெங்கே போனார் அப்படின்னு நாங்களும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நீங்கள் யாரும் தாங்க மாட்டீங்க. அரசியலாக மோதணுமா, நான் இன்றைக்கி மேடை போட்டு பேசுகிறேன்னா அதே நாளில் நீயும் ஒரு மேடை போட்டு பேசு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சரியா? மக்கள்கிட்ட கருத்தியில் விதைக்கணும். அதனால் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புகிற வேலை இதோட நிறுத்திக்கோ. இல்லை அப்படின்னா எங்கள் கட்சியில் எல்லாருமே ஐடி விங்கு தான். நாங்கள் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்டேன், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவேன். சரியா? பாய்.